எப்படி கேட்குறான் அப்படின்னா, பணிதல்னா என்ன? இப்போ யாருக்காவது தெரியுதா? ஆனால் சொல்லுவாங்க, இப்படி தான் தொழுகணும், இப்படி தான் தொழுக சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது. தொழுது கொண்டு இருக்க மனிதனுக்கு எதுக்கு கஷ்டம்? நபிமார்களை அனுப்பி வைத்த ஒவ்வொரு ஊரில் உள்ள மக்களையும் பணிந்து நடப்பதற்காக நாம் அவர்களை வறுமையாலும் பிணியாலும் பீடிக்காமல் இருந்ததில்லை. ஒன்று, தாய் தந்தையருக்கு பெற்றோர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்கள். உங்க பெற்றோருக்கு தான் உதவி செய்ய சொல்றான். உங்க பெற்றோருக்கு உதவி செய்யறான். அப்போ பணிதல் என்பது ரொம்ப லேசானது. இறைவன் சொல்லக்கூடிய பணிதல் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப லேசானதுங்க. நீங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் வந்து நன்மை செய்யுங்கிறான். மனிதனோட நல்லதை பேசுங்கிறான். எந்த ஒரு நிலையிலையும் நீ உண்மையை மட்டுமே பேசுங்கிறான். அவன் சொல்லக்கூடியதுல எந்த ஒரு பொருளசும் கிடையாது. ஒரு யாப்பம் வரல, ஒரு ஜீரணமாகல, நம்மளுக்கு தூக்கம் வரல, மன அமைதி இல்லை, மன கஷ்டமாக இருக்குது. யாராலையும் அதை இருந்து போக்கிக் கொள்ள முடியுமா? பொருள்களை கொண்டு நம்மளை வந்து போக்கிக் கொள்ள முடியுமா? எல்லா புகழும் இறைவனுக்கு. அத்தியாயம் வந்து 1, குரான்ல வந்து அத்தியாயம் 1, வெற்றிக்கு மேல் வெற்றி, அது அல் ஃபாத்திஹா என்று சொல்லக்கூடிய அத்தியாயம். அதில் வந்து அனைத்து புகழும் அகிலங்கள் இறைவன் அல்லாஹ்வுக்கே ஆகும். அளவற்ற அருளாளன், நிகரற்ற இரக்கமுடையவன், தீர்ப்பு நாளின் அதிபதி. உனக்கே நாங்கள் பணிகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் என்ன செய்கிறோம்? உதவியும் தேடுகிறோம். எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. இப்போ இந்த வெற்றிக்கு மேல் வெற்றி அல் ஃபாத்திஹான்னு சொல்லக்கூடிய இந்த அத்தியாயம் 1வது அத்தியாயத்தில் இந்த 4வது வசனம் நம்ம வந்து ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு வசனம். ரொம்ப குரான் என்பது அவ்வளவு சிந்திச்சு நம்ம பார்க்கணும். பார்த்தா தான் நம்முடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக நேர்வழி பெறும். எதையும் சிந்திக்காம செயல்படுவதற்கு எந்த ஒரு புத்தகமும் தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் சிந்தனை அடிப்படையில் மட்டும்தான் அந்த குரான் கொடுக்கப்பட்டிருக்கு. சிந்தனை அடிப்படையில் தான் மனிதன் வாழ முடியும். சிந்தனையற்ற நிலையில கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, இந்த மனிதன் வாழ முடியாது. அப்போ இந்த வசனம், உனக்கே நாங்கள் பணிகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். அப்போ உனக்கே நாங்கள் பணிகிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியணுமா இல்லையா? அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டோம், உனக்கே நாங்கள் பணிகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் அப்படி சொன்னா பணிகிறதுனா என்ன? முதல்ல இறைவனை வணங்குறதுனா என்ன? அவனிடத்துல நம்ம உதவி கேட்கறதுனா என்ன? முதல்ல தெரியணுமா இல்லையா? தெரியாம நம்ம குரானை படிக்கிறோம். நாம செய்யறது தான் பணிதல், நாம செய்யறது தான் வணக்கம், நாம செய்யறது தான் இஸ்லாம், நாம எதை வந்து சொல்றோமோ அதுதான் குரான் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் நினைத்து கொண்டிருந்தால் பெரிய தவறு. ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்யணும்னா, இறைவனிடம் இந்த குரான் நம்மள்கிட்ட சொல்லுது அப்படின்னா அதனுடைய தெளிவை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? நாம சிந்தனையோட நம்ம இறைவன்கிட்ட தான் கேட்க வேண்டியிருக்காது. எப்படி கேட்குறோம் அப்படின்னா, பணிதல்னா என்ன? இப்போ யாருக்காவது தெரியுதா? ஆனால் சொல்லுவாங்க, இப்படி தான் தொழுகணும், இப்படி தான் தொழுக சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது. தொழுது கொண்டு இருக்க மனிதனுக்கு எதுக்கு கஷ்டம்? ஹஜ்ஜிக்கு இப்போ 4 டிப்பு, 1க்கு 10 டிப் போயிட்டு வந்துருக்காங்க, ஏன் கஷ்டம்? உம்ராவுக்கு போயிட்டு வந்துட்டோம், ஏன் கஷ்டம்? நோன்பு வச்சுட்டோம், ஏன் கஷ்டம்? அப்போ இறைவன் இதெல்லாம் சொல்லியிருக்கிறான், நம்ம செஞ்சோம், அப்போ செஞ்சிட்டோம், இதுதான் நம்முடைய பணிதல், இதுதான் நம்முடைய வணக்கம் அப்படின்னு நம்ம நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு. நம்முடைய எண்ணம் தான் அப்படி இருக்கு. நீங்கள் இறைவனுக்கு செஞ்சிட்டோம் அப்படின்னு நீங்க திருப்தி அடைகிறீங்க. நாம் செய்த இறைவன் திருப்தி அடைஞ்சானா? அப்ப இறைவன் திருப்தி அடைகிறத நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அது பணிதல்னா என்னன்னு தெரியல, அவன்கிட்ட உதவி பெறுவதுனா என்னன்னு நம்மளுக்கு தெரியல, நேர் வழினாலும் என்னன்னு தெரியல, நேர் வழினா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அவன் இன்னைக்கு வந்து அந்த பணிதல் அப்படிங்கிறதுல அவன் வந்து ஒரு சாதாரண விஷயத்த சொல்றான். இறைவன் என்ன சொல்றான்னா, அந்த பணிதல்ன்ற விஷயம் என்னன்னா, நல்லா சிந்திச்சு பாருங்க. பணிதல்ங்கிற விஷயம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம், அப்படித்தானே? இன்னைக்கு நாம வச்சிருக்க பணிதல் என்ன? எப்படி பெரிய மனிதர்களை பார்த்தா அவன் மரியாதை கொடுக்கறது, அவங்க முன்னாடி நம்ம உட்கார்றதில்ல, பணக்காரங்களை வந்து அவங்களுக்கு ஒரு சலாம் சொல்றது, பணம் இல்லாதவங்க வந்து ஏழைகள் நம்மள்கிட்ட தர்மம் கேட்குற மாதிரி வந்து சலாம் சொன்னா அது பதில் சொல்றது இல்லை. அப்போ சலாம் என்பது எப்படி இருக்குன்னா வேறுபட்டு இருக்கு. சலாம் என்பது உண்மையானது, அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. யார் சொன்னான்னா ஒரு மனிதனுக்கு சலாம் வேணும் நமக்கு. அப்போ சலாம் என்பதை அந்த சலாம் சொல்லப்படும் போது எப்படி இருக்குன்னா சில அலட்சியங்கள், சில கவனமற்ற நிலைகள். ஆனால் ஒரு பணம் படைத்தவர் சலாம் சொல்ல மாட்டாரா அப்படின்னு நினைச்சிருக்கோம். அவர் பாரு நம்ம மீது படாதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம்.
அப்படியா? அப்படி இறைவன் ஏதாவது பிரிச்சு வந்து நம்மளுக்கு காமிச்சிருப்பானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பணிதல் என்பது ரொம்ப லேசானது, ரொம்ப லேசானது. இறைவன் சொல்லக்கூடிய பணிதல் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப லேசானதுங்க. அப்போ நம்மளுக்கு தெரியல. அப்போ இப்படித்தான் வணங்கணும், இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் சடங்கு செய்யணும், இப்படித்தான் நம்ம வந்து என்ன செய்யணும், வியாபாரம் செய்யணும் அப்படின்ட்டு உங்களுடைய மன இச்சையின் அடிப்படையில் நீங்க ஒரு சமாதத்தை அடைச்சிக்கிறீங்க. நீங்க திருப்திப்பட்டுக்கிறீங்க செஞ்சதை. நம்ம இறைவனுக்கு தொழுதுட்டோம், இறைவனை நோன்பு வச்சுட்டோம், ஹஜ்ஜி செஞ்சுட்டோம், உமரா செஞ்சுட்டோம், நம்ம தர்மம் கொடுத்துட்டோம் அப்படின்னு நீங்கள் செய்துவிட்டு நீங்களே வந்து என்ன செய்றீங்க, நம்ம சரியாக இருந்துட்டோம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அப்படி அவங்க அந்த அந்த இடத்துல அங்க இல்லை. அதையும் அவங்க சொல்லப்படலை. பணிதல் அப்படிங்கிற நம்ம இறைவன்கிட்ட கேட்கணும். இறைவனை பணிதல்னா என்ன, உன்னிடத்தில் உதவி தேடுவதுனா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவன் நமக்கு என்ன அந்த குர்ஆன்ல இருந்து ஒரு பதிலை சொல்றான். ஒரு சாதாரண விஷயம், ஆனா அது மிகப்பெரிய பாரமா இருக்குங்க. அந்த தொழுகை என்பது மிகப்பெரிய பாரம் உங்களுக்கு. அப்படிங்க எப்படி மிகப்பெரிய பாரம் அப்படின்னா, மனிதனுடைய மனமானது தடுக்கப்படுது. அதை ஈகோன்னு சொல்லுவாங்க, தற்பெருமைன்னு சொல்லுவாங்க. எப்படி நான் அவன்கிட்ட போய் பேசுறதா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இந்த கேள்வி கேட்டானே அவனை நான் மன்னிச்சு விடுறதா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஒரு மனிதனை மன்னிச்சு விடுறதுனால ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது நஷ்டமா? இறைவன் அதை விரும்புகிறான், ஆனால் நீங்கள் விரும்பலை. இது ஏதாவது நஷ்டமா? ஒரு மனிதன் எனக்கு ஒரு தவறு செஞ்சிட்டான், அதனால் பாதிக்கப்பட்டுட்டேன், இறைவன் சொல்கிறான் மன்னிச்சு விடுங்கிறான். இது ஏதாவது எனக்கு பொருள் நஷ்டம் இருக்குதா? சரி, உங்கள் தொழுகையில் ஏதாவது பொருள் நஷ்டம் இருக்குதா? பயன்படுதா? நீங்கள் நோன்பு வைக்கிறவங்களுக்கு ஏதாவது பொருள் நஷ்டம் இருக்குதா? ஆனால் நீங்கள் ஹஜ் உம்ரா சொல்கிறது நீங்கள் உங்களுக்கு பொருள் நஷ்டம் இருக்குது. அப்படி தானே? தர்மம் செய்கிற பொருள் நஷ்டம் இருக்குது. ஆனால் இதில் பொருள் நஷ்டம் இருக்குதா? அப்போ அந்த நீங்கள் மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லக்கூடியதில் ஏதாவது பொருள் நஷ்டம் எது இருக்குதா? இப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய நம்முடைய பிரச்சனை, ரொம்ப நம்முடைய தன்மானம் அதை ரொம்ப பாதிக்கப்படுது. நம்முடைய பெருமை இங்கே வந்து தடுக்குது. அப்போ அந்த பணிதன்ற விஷயம் தெரியல தானே, எவ்வளவோ செய்கிறோம். அப்போ அவன் எதில் வச்சிருக்கான்? மன்னிப்பு என்ற ஒரு விஷயத்துல வச்சிருக்கான். அப்ப இந்த மன்னிப்பு என்ற ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறான். அப்ப யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, நான் சொல்லலை, உங்க அம்மா சொல்லலை, உங்க அப்பா சொல்லலை, நண்பர்கள் சொல்ல. இது சொல்வது யாரு? உங்களை படைத்த இறைவன் சொல்லுகிறான். நீங்க என்ன செய்ய, உனக்கே நாங்கள் பணிகிறோம் சொல்றீங்களே, எப்படி பணியணும்னு கேட்கப்படும் போது இதுதான். இதுல வந்து பொருள் நஷ்டம் கிடையாது. ஆனால் உங்களுடைய பெருமையை நீங்க அந்த இடத்துல விட்டு கொடுங்க. என்ன, மன்னிச்சு விட்டுருங்க. உங்கள்கிட்ட வாரான், மன்னிப்பு கேட்டு வாரான் அப்படின்னா இங்கே மன்னிச்சு விட்டுருங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். அதே போன்று தாய் தந்தையருக்கு, பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கள். உங்கள் பெற்றோருக்கு தான் உதவி செய்ய சொல்கிறான், உங்கள் பெற்றோருக்கு உதவி செய்கிறான். அப்போ இது நம்ம என்ன செய்யறது இல்லை, எங்கள் அம்மாவோடலாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, எங்கள் அப்பாவோட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, என் சகோதரனோட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, என் சகோதரியோட பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு எந்த ஒரு பொருள் ஆதாயமும் கிடைக்காது. அதனால அவங்கள்ட்ட பேசாதனால உங்களுக்கு ஆதாயம் நிறைய கிடைச்சிருமா? அப்படின்னா எந்த ஆதாயமும் கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம கேட்குறோம், உன்னிடமே நாங்கள் பணிகிறோம்னு சொன்னா நம்ம பணிஞ்சிருக்கிறோமா? வார்த்தைகள் இருக்கு, உன்னிடமே நாங்கள் பணிகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம், எங்களை நேரான வழி நடத்துவாயன்னு கேட்கிறோம். ஆனா பணிதல் இருக்கா? கண்டிப்பாக பணிதல் இல்லை. அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்மளுக்கு என்னன்னா ஒரு கோபம் வருது. அந்த கோபத்தை நீங்க இன்னொரு ஆள் மீது வெளிக்காட்டும் போது நீங்கள் ஒன்று கெட்ட மனிதனாக அவர் பேர் ஏற்படுவீங்க. இல்லை அப்படின்னா அந்த கோபத்தின் காரணமாக நம்ம பாதிக்கப்படுவோம். அப்ப இறைவன் சொல்றான், நீங்கள் பணிஞ்சிருங்கன்னு சொல்றான். இது ஏதாவது நஷ்டம் இருக்கா? ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஏதோ நஷ்டத்தை ஏற்படுத்த, பணிதல்ங்கிறதுல நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கானா? இறைவன் இது நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கானா? உங்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்படல. அப்ப இறைவன் சொல்லக்கூடியதெல்லாம் மன ரீதியாக என்ன செய்யறான், உங்களுடைய பெருமையை நீங்க விட்டுருங்க. இதுதான் பணிதல். இறைவனுக்கு உன்னுக்கே நாங்கள் பணிகிறோம் சொன்னா இறைவன் சொல்லக்கூடியது நம்ம கடைபிடிக்கணுமா இல்லையா? ஒரு தீமை வருது, ஒரு மன இச்சைக்கா போறீங்க, அந்த மன இச்சை என்ன நடக்கும் உங்களுக்கு? அடுத்தது உங்களை அவப்பெயர் எடுத்து கொடுத்தும் உங்களுக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தும். இறைவன் சொல்றான் எனக்கு பணிஞ்சிருங்க அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் அந்த அவமானத்தை, இதை அவமானப்படக்கூடிய அந்த மன இச்சையை விட்டுட்டு என்ன செய்யுங்க, நீங்க எனக்கு நான் சொல்றதை கேட்டு வந்துருங்கிறான். அப்படித்தானே? இதுல ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது பொருள் நஷ்டம் இருக்குதா? ஒன்றுமில்லை. அப்ப இப்படி எந்த ஒரு பொருள் நஷ்டம் உங்களுடைய சம்பாத்தியத்துக்கு எந்த அடிப்படையில் நஷ்டமாகாம இருக்கும்போது அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலையை பணிதல் நம்ம கொண்டு வராம நாம உனக்கே நாங்கள் பணிகிறோம், முன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொன்னால் நீங்கள் வைத்திருப்பது, நீங்கள் செய்துவிட்டு, நீங்கள் தொழுது விட்டு, நீங்கள் நோன்பு வைத்து விட்டு, நீங்கள் ஒரு ஜக்காத்தை கொடுத்து விட்டு, நீங்கள் உங்களுக்கே சமாதானம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் இறைவனுக்கு
இறைவனுக்கு சொன்னதை நம்ம நடத்தி விட்டோம் என்பதற்காக. இறைவன் சொன்னதை நாம் யாரும் செயல்படுத்துவது இல்லை. இறைவன் பொருள்களை யாருக்கும் அள்ளி கொடுக்க சொல்லலை, உங்களுடைய தன்மானத்தை இழந்து போக சொல்லலை. காரணம் என்னவென்று சொன்னால், உங்களிடம் இருக்கக்கூடிய தற்பெருமையை விட்டு விடுங்க. இறைவன் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் பணிந்து விடுங்கன்னு சொல்றான், உங்க பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்றான், நீங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் வந்து நன்மை செய்யுங்கிறான், மனிதனோட நல்லதை பேசுங்கிறான், எந்த ஒரு நிலையிலையும் நீ உண்மையை மட்டுமே பேசுங்கிறான். அவன் சொல்லக்கூடியதுல எந்த ஒரு பொருளசமும் கிடையாது. அத்தியாயம் வந்து 1வது அத்தியாயத்துல 4வது வசனம், உனக்கே நாங்கள் பணிகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். நீங்கள் இப்படி பணிந்தால் இறைவனிடமிருந்து என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு கண்டிப்பாக உதவி கிடைக்கும். இதுவே பெரிய உதவி தான். ஒரு ஆளை மன்னிச்சு விடுறது நீங்க பெற்றோருக்கு செய்யக்கூடியது. யார் சொல்றா? இறைவன் சொல்றான். அப்ப இறைவன் சொல்லக்கூடிய நிலையில இருந்து நாம வந்து என்ன செய்யணும்? இறைவன் தான் சொல்றான், வேற யாரும் சொல்ல, இறைவன் தான் சொல்லுகிறான் என்று நீங்கள் என்ன செய்யணும்? பணியும் போது கண்டிப்பாக இறைவனிடமிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக உதவி கிடைக்கும். அப்போ உனக்கே நாங்கள் பணிகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். நாங்கள் பணிஞ்சிடறோம், நாங்கள் பணிஞ்சு போயிடுறோம், எங்களுக்கு நீ என்ன செய்ய? உதவி செய்ய அப்படிங்கிறது. இப்போ வந்து வறுமையை கொண்டும் நோயை கொண்டும் பிடித்தும் நீங்கள் பணிந்து வரும் பொருட்டு 7:94 அந்த எப்படி நீங்கள் பணியாமல் இருக்கிறதுனால எப்படி நடக்குது, என்ன நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது. அப்போ பணிதல் என்பது நீங்கள் செய்து கொண்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அது வணக்கம் அல்ல, அது தொழுகையும் அல்ல, எதுவுமே என்ன செய்யல, அது இல்லை. ஆனால் இறைவன் சொல்லக்கூடிய பணிதல் உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாது. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன்னித்தலையும், மிகப்பெரிய ஒரு சாந்தத்தையும், மிகப்பெரிய ஒரு அமைதியையும் அது கண்டிப்பாக ஏற்படுத்தும். நீங்கள் இறைவனுக்கு விருப்பமான விஷயங்கள் உங்களுக்கே நீங்கள் சமாதானம் அடைந்து கொள்வதில்லை, நீங்களே திருப்தி அடைவதில்லை. இறைவன் நம்மளை பற்றி திருப்தி அடையக்கூடிய நிலையில இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, நாம் நபிமார்களை அனுப்பி வைத்த ஒவ்வொரு ஊரில் உள்ள மக்களையும் பணிந்து நடப்பதற்காக நாம் அவர்களை வறுமையாலும் பிணியாலும் பீடிக்காமல் இருந்ததில்லை. ஒரு நபிய, ஒரு தூதரை நாம் ஒரு ஊருக்கு, ஒரு சமுதாயத்துக்கு நம்ம அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வறுமை நோய்களை போக்குவதற்காக தான் நம்ம என்ன செஞ்சோம்? நபிமார்களையும் தூதர்களையும் நாம் என்ன செஞ்சோம்? அனுப்பி வைத்தோம். அப்போ அவர்கள் வந்து இறைவனுக்கு பணிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக. ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு சடங்குகள் இருக்குது. அப்போ அந்த சடங்கை பற்றி இந்த குரான் பேசுதா அப்படின்னா, பணிந்து நடப்பதை பற்றி பேசும்போது நாம் பணிந்தால் இறைவனிடமிருந்து நமக்கு எனக்கு உதவி இருக்கு. இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து கொடுத்துடலாம், ஒரு வீடு கொடுத்துருவாங்க, ஒரு கார் கொடுத்துருவாங்க, இல்லை நம்ம நினைச்சது பொருள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிடும், அப்படிதான் எல்லா பொருளும் கிடைச்சிடும். ஆனால் இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய உதவி என்ன? முதல்ல ஜீரணமாக முடியுமா? இந்த மனிதனால முடியுமா? பசி வரல அப்படின்னா இந்த மனிதனால முடியுமா? தாகம் வரல இந்த மனிதனால முடியுமா? மனநலம் கழிக்கல இந்த மனிதனால முடியுமா? நம்மகிட்ட இருந்து ஒரு காத்து பிரியல, ஒரு யாப்பம் வரல, ஒரு ஜீரணமாகல, நம்மளுக்கு தூக்கம் வரல, மன அமைதி இல்லை, மன கஷ்டமாக இருக்குது, யாராலையும் அதை இருந்து போக்கிக் கொள்ள முடியுமா? பொருள்களை கொண்டு நம்மளை வந்து போக்கிக் கொள்ள முடியுமா? அப்படின்னா பொருள்களை கொண்டு கண்டிப்பாக போக்கிக் கொள்ள முடியாது. அப்போ எது உங்களால் முடியாதோ, எது செயல்படுத்த முடியலையோ, எது இருந்தால் நீங்கள் வாழ முடியுமோ அதற்காக இறைவன் வந்து பணியை சொல்றான். அந்த பணிகள் எப்படி இருக்கு? பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்றான், மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்றான், உங்கள் தீமை மனைவிச்சையாக கூட தீமையிலிருந்து நீங்க விளக்குங்கன்னு சொல்றான். இது எதுவாவது உங்களுக்கு நமக்கு நஷ்டமா இருக்குதா அப்படின்னா எதுவுமே நஷ்டம் இல்லை. அப்போ ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு தூதர்களையும் 7:94 நாம் பணிந்து நடப்பதற்காகத்தான் நம்ம என்ன செஞ்சோம்? அனுப்பி வைத்தோம். பணிதல்னா நம்ம இறைவனை கேட்கணும், என்ன இறைவனை உன்னிடம் நான் பணிகிறது, நான் பணிந்தால் எப்படி எனக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னா, நீங்க எதை இருந்தால் வாழ முடியும், எந்த கஷ்டங்கள் நீங்களால் வாழ முடியும், எந்த துன்பங்கள் இருந்தால் வாழ முடியும் நினைக்கும் போது இறைவன் சொல்லக்கூடியதை நம்முடைய பெருமையை நீக்கிவிட்டு நாமளும் வந்து பணிந்து விட வேண்டும். மன்னித்து விடுங்கள், உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. நீங்க பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களுக்கு நன்மை உண்டு. உங்களுடைய பிள்ளைகளையும் வாழ வைக்கிறதுக்கு உங்களுக்கு இறைவனிடமிருந்து என்ன இருக்கு? உங்களுக்கு உதவி என்று. அப்படியே இறைவன் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் சாதனை. குழந்தைகளை வந்து நீங்க என்ன செய்யாதீங்க, மனிதர்களை அனாதைகளை நீங்க விரட்டாதீங்க, நீ கொடுக்கலாம் பரவாயில்ல, கனிவான வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க. எதாவது நஷ்டம் இருக்கா உங்களுக்கு? நீங்க திட்டுறதுனால ஏதாவது லாபம் இருக்கா? ஒரு ஏழை, ஒரு அனாதை உங்கள்கிட்ட வந்து திரும்ப திரும்ப வந்து அவர் கஷ்டத்தை சொல்றாரு, ஏன் கேட்டுக்கிறது என்ன கஷ்டம் இருக்கு? அவர் கடுகு எடுக்கலாமா, முகம் சொல்லிக்கலாமா? இதுல எந்த ஒரு பொருள் நஷ்டமும் இல்லையே.
அந்த உங்களுக்கு அங்கே கண்ணியம் தானே இருக்குது. ஒரு மனிதன் கஷ்டத்தை அடிக்கிறதுன்னு சொல்கிறான், நீங்கள் முகம் எடுக்காமல் அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளும் கொடுக்க வேண்டாம். ஒரு ஆறுதலான வார்த்தைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஏதாவது நமக்கு நஷ்டம் இருக்கா? நம்மகிட்ட அது கண்ணியம் இருக்கா இல்லையா? அப்போ இந்த பணிகளுக்கு உங்களுக்கு உதவி இருக்கா இல்லையா? அப்போ எந்த நிலை உங்களை நம்ம மதித்து வாரம் அந்த மனுஷன் நம்ம விரட்டி விடுறோம், இதில் ஏதாவது ஆதாயம் எது இருக்கா? கண்டிப்பாக. அப்போ இறைவன் பணிந்து கொள்ளுங்கள், நான் பணிகிறோம் என்று சொன்னால் நம்மகிட்ட அது இறைவன்ட்ட நம்ம கேட்கறது பணிதல் என்னென்ன கேட்கறது இல்லை. நாம் எதை செய்து கொண்டிருக்கோமோ அதுதான் இருக்குங்கிறோம். அதனால் எந்த ஒரு தூதர்கள் வந்தாலும் சமுதாயத்தில் வந்திருந்தாலும் நபிமார்களாக இருந்தாலும் பணிந்து நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த பணிந்து நடக்காத இடத்துல தான் வறுமையாலும் பிணியாலும் என்னென்ன நம்ம பிடிச்சோம்னு சொல்கிறோம். நீங்கள் பணிந்து வரணும் அப்படிங்கிறது பிடிச்சிருக்குமே தவிர நீங்கள் உங்களுக்கு பணிதல்னா என்னன்னு தெரியல. அதே மாதிரி அத்தியாயம் 23 76 அதுவும் நம்மகிட்ட என்ன பேசுது அப்படின்னா, திடமாக நாம் அவர்களை வேதனை கொண்டு பிடித்திருக்கிறோம், ஆனாலும் அவர்கள் தங்கள் இறைவனுக்கு பணியவும் இல்லை தாழ்ந்து பிரார்த்திக்கவும் இல்லை. அவர்கள் என்ன செய்யல? அவர்கள் பணியவும் இல்லை தாழ்ந்து பிரார்த்திக்கவும் இல்லை. அப்போ எது இறைவனால் நீக்க முடியும் என்று இறைவன் சொல்லுகிறானோ அதில் உங்களுக்கு பொருள் நஷ்டமோ எந்த ஒரு நஷ்டமும் கண்டிப்பாக இல்லை. என்ன இல்லை? உங்களுக்கு எந்த பொருள் நஷ்டமும் இல்லை, ஒரு கஷ்டமும் உங்களுக்கு கிடையாது. பொருளுக்காக தானே மனுஷன் நம்ம எடுத்து பேசுகிறோம், பொருளுக்காக வந்து விரட்டி விடுறோம், பொருளுக்காக தானே பெற்றோரை வந்து தூக்கி எறிகிறோம், பொருளுக்காக தானே நம்ம வந்து சகோதரனை தூக்கி எறிகிறோம், பொருளுக்காக தான் நம்ம ஏழைகளை தூக்கி எறிகிறோம். இறைவன் உங்களிடத்தில் எந்த பொருளுமே கேட்கல, அப்படி பொருளை அள்ளி கொடுக்கவும் சொல்லல. நீங்கள் இறைவன் மீது நேசம் கொண்டு தான் செலவழிங்கள், இல்லை என்று சொன்னால் நீங்கள் பணிந்து விடுங்கள். அப்போ பணிதல் என்பதை நம்ம இறைவன்கிட்ட கேட்கணும். இறைவா, உன்னிடமே நாங்கள் பணிகிறோம் என்று சொல்கிறோமே, உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம்னு சொல்கிறோமே, எங்களுக்கு நேர்வழி காட்டுதான் சொல்கிறோமே என்றால் நேர்வழி காட்டப்பட்டாச்சு. குரான் மூலியமாக உங்களுடைய வறுமைக்கும் உங்களோட நோய்க்கும் உங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வியாபாரம் தொழில் எல்லா வகையான நிலைக்கும் உங்களுக்கு குரானை கொண்டு கண்டிப்பாக வழிகாட்டப்பட்டாச்சு. இப்போ மீண்டும் மீண்டும் இறைவன்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து இறைவன்கிட்ட கேட்டும் அந்த பிரார்த்தனை நிறைவேறலை அப்படி என்று சொன்னால் நீங்கள் இன்னும் பிரார்த்திக்கவும் இல்லை தாழ்ந்து பணியவும் இல்லை என்பதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் சாட்சியாக நாம் இருக்கிறோம். நீங்கள் பணியலை தாழ்ந்து பிரார்த்திக்கலை அப்படிங்கிறது இந்த குரானும் நமக்கு சாட்சியமாக இருக்கின்றது.